சாமி அப்படி நெஞ்ச நிமித்திட்டு இந்த புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பான் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்க எத்தனை, நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டக்குன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நீங்க கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தாங்க. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவார்கள்ல இருந்து இவங்க சங்கிங்கிறாங்க. உண்மையான சங்கி யார் தெரியுமில? எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான். சொங்கி பயலுடா. யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? தொலைச்சு பெறுவேன். வந்த நாயெல்லாம் சங்கி இதுக்கு ஒரு தடவை ஆடுறடா சிங்கின்னு ஆட. திமுக தான்டா சங்கி. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்து. அவங்க எவ்வளவு நிம்மதியாக தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது அவங்க என்னை விட வயசில் பெரியவங்க, 2வது நிறைய அனுபவம் திரையுலகிலையும் சரி இதுலேயும் சரி. என்னிலையும் விட நிறைய தலைவர்களை நெருக்கமாக பழகினவங்க. இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் அதை பார்க்கும்போது இது எங்கள் அண்ணன்ட்டையும் சொன்னேன், கமல் அண்ணன்ட்டையும் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம். இது அவர் மனநிலைக்கு இது சரியாக வராது. ஏன்னா இங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டோட நிறைய. அது பெருந்தலைவர் வந்தாரு, பேரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க. அப்படியான தலைவர்கள் இப்ப நமக்கு வாய்க்கப்பெறல. அந்த வெற்றிடம் இருக்குது. மொத்தமா வரப்பெல்லாம் சிஸ்டம் சரியில்லை. இதுல இருந்து என்ன இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ உங்க சிஸ்டம் சரியில்லாம இருந்துச்சு. அப்போ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பேசிட்டு அலைகிறனாலதான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி கேள்வி எடுத்து. இது என்ன சிஸ்டம் சரியில்லை? ஒரு வார்த்தையில சிஸ்டம் சரியில்லை போயிட்டு இருக்கிறதே அரசியலா? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது, மக்கள் அரசியல் செய்யப்படலை. இந்த மாறுதலை கொண்டு வர்றதுதான். அதை தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், உங்களுக்கு தெரியும், சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நான் அதை தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்கு மாற்றணும்னு சொன்னேன். அது குறித்து தான் பேசணும். நான் நகர்ப்புறத்துக்கு வந்தோடனே உடற்பயிற்சி அது இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, புரோட்டீன் எடுக்கணும் போது நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு, உட்கார்ந்து என்ன யோசிக்கிற, படிச்சுட்டு வர்றது இல்ல. எஸ்பி ஏசி டிசி பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கட்டிக்கிறான். உன் வேலை மயிராடாது, மயிராடா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடிங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த உன் பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். தேர்தலில் வெல்வதல்ல எங்கள் கனவு, மக்களின் இதயத்தை வெல்வதும் மனதை வெல்வதும் சிந்தனையை வெல்வதுதான் எங்களுடைய கனவு. நாம் தமிழர் கட்சியில் சீமானை பார்த்து பயப்படுகிறார்கள் இல்லையோ, காளியம்மாளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இது உலக நடிப்புடா சாமி. பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் எங்க ஊருக்கா சொல்லு. படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற. மர்க்கா சொல்லு. படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற. மர்க்கா சொல்லு. அதன் நோக்கம் வேற.
படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற தலைவேன்ற தலைவேன்ற. நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமா சொல்லு. ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா.